வந்தால் ஒரு கோடி தந்தால் பூமாலை பொழியும் காசாக. அம்சு வந்துட்டியா? கொஞ்சம் பக்கத்துல வா. நல்லா உட்காரு. என்னங்க நீங்க காலையில போட்ட மாலையே இன்னும் கழட்டாம இருக்கீங்க. எனக்கு கல்யாணம் நடந்த விஷயம் ஊருக்குள்ள எல்லா பயலும் தெரியணும்ல. ஏதாச்சும் மொட்டை பயலு தப்பா பேசிட கூடாதுல்ல. அடியில கரத்தாம்பூச்சி மாதிரி உள்ள என்னடா பண்ற? இன்னைக்கு எனக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கே மறந்து போச்சா? இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னே. எங்களுக்கெல்லாம் இது மாதிரி பல நைட்டு. டேய் நான் அம்சோட பேசணும்டா. போடா. புரியுது புரியுது. அம்சு பூவு நல்லா மணக்குது இல்ல? பூவுன்னா வாசனையா தான் இருக்கும். ஒண்ணுமே தெரியலையே. அம்சு லட்டு சேட்டு கடையில பண்ணது. நீ தின்னு பாரு, நல்லா இருக்கு. இந்த நேரத்துல ஆயா கடை புட்டு கூட நல்லா இருக்குமே. என்னடா செல்லம், ஒரு கருப்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு கவலைப்படுறியா? நான் சின்ன வயசுல அப்படி எம்ஜிஆர் மாதிரி இருந்தேன். மரக்கடையில நின்று நின்று கருத்து போயிட்டேன். எனக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட நீங்க கருப்பு எம்ஜிஆர் மாதிரியே இருக்கீங்க. என்னடா பக்கி பயவுல? ஒண்ணு இல்லண்ணே, தாழ்பால சரியா போட்டீங்களா தப்பா போட்டீங்களான்னு செக் பண்ணனே. உன் வேலைய போய் பாடுறா. அண்ணி இந்த நேரத்துல அண்ணன்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன அவஸ்தைப்பட போறாங்களோ. ஏன் அழுறீங்க? அழகான பொண்டாட்டியும் மாதிரி அழுகுறாரு. கூட அவஸ்தையும் கொடுத்து எனக்கு என்ன பண்றதே தெரியலையே. எனக்குதே ஒண்ணும் தெரியல. நீ எதுக்கு செல்ல அழுகுற? எனக்கு எல்லாமே தெரியும், ஆனா இப்போ எல்லாம் மறந்து போச்சு. உனக்குமா கருப்பா இன்னைக்கு இருட்டாக்கிட்டியடா. விளக்க ஆஃப் பண்ணுங்க. எனக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அண்ணனும் நம்ம கூட திருவிழாவுக்கு வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குல்ல? ஆமா, அவர் எப்பவும் மரக்கடியே கட்டிட்டு அழுதிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி. சந்தோஷமா? அவர் கூட வராதுனாலயா? நீங்க என் கூட திருவிழாவுக்கு வந்து சந்தோஷம் சொல்ல வந்தேன். எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் எங்க என்னை எங்கேயும் கூட்டிட்டு போறதுல எதையும் காட்டுறதும் இல்ல. இது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு நீ பண்றேன். ஏற்பாடு பண்ணுவியா? நிச்சயமா பண்ணு. நமக்கு உன்னை எங்கெல்லாம் தெரியுது? இங்க வந்திருக்க? எங்க ஒளிற? என்ன பாக்க வரேன்னு சொல்லிட்டு இவ கூட என்னைய சுத்திட்டு இருக்க? ஐயோ இது அன்னைக்கு லூசு. என்னைய அண்ணின் பண்ணி கூட சுத்திக்கிட்டு இருக்க? உங்க அண்ணனுக்கே துரோகம் பண்றேன்னு எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு என்னைய நினைச்சியா? ஐயோ இவங்க அந்த மாதிரி அண்ணி இல்லடி. பக்கம் வந்தா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன், ஜாக்கிரதை. அடியே பங்கஜா நில்லடி. பங்கஜல்லடா பத்திரகாளி. யாரு என்ன சொன்னாங்க? அந்த வார்த்தைய உங்க காதால கேட்க வேண்டாம் அண்ணி. பரவாயில்ல சொல்லுப்பா. அவ சொல்றா நான் உங்களை வச்சிருக்கேனா? இங்க என்ன பண்றீங்க? என்னடா உள்ள வந்து பாருங்க, ஒரே காமெடி நடந்துட்டு இருக்கு. என்னடா சொல்ற? வாங்கண்ணே. சரி போடா. வேலை வெட்டியில போய் பாருங்கடா. ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆளுக்கு ஒரு கைய போடுங்க. பொண்டாட்டினுங்கிறதே மராட்டி. வாயா என்னங்க நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்தினீங்க. இல்லனா உயிரே மனுஷனுக்கு உயிரை விட அதான் முக்கியம். யோ நீனா பெரிய மனுஷனாயா? அம்பலத்தை மட்டும் கரெக்டா கேளு. ஆனா மரக்கடையில இங்கதான் இருக்கானா? மரம் மட்டும் இல்ல, கல்லா கூட கரையா அரிச்சு போச்சு. வாடா தேவி, என்ன இந்த பக்கம்? உங்களை பாத்துட்டு போலாம் தானே. முதலாளி உங்க தங்கச்சின்னு சொல்லவே இல்ல. ஏய் இது எங்க ஐயனுடைய ரெண்டாவது சம்சாரத்துடைய மூணாவது பிறந்த பொம்பளை பிள்ளை. இது பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த தொழிலே ஸ்டார்ட் பண்ணேன். இதுனா எனக்கு உசுறு. அதாவது பாசமலர் படத்துல சிவாஜி சாவித்திரி மாதிரி சொல்லுங்க. ஏய் அவங்கள ஏன்டா எங்களோட இருக்கிற? இவன் என்னோட ஃப்ரெண்டுனே, என் கூட படிக்கிறா, ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ரெண்டு பேரும் என்னத்தா சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேணாம். என்னடா நீங்க சொன்ன மாதிரி ரீப்பரை கொண்டு போய் நாயகர் கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கி அது அண்ணி கிட்டயும் கொடுத்துட்டேன். முதலாளி அண்ணி ரொம்ப நல்லவங்க. குடிக்கிறதுக்கு ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க முதலாளி. ஆலிஷா எனக்கு கண்ணுலே காட்டினது இல்ல. கொஞ்சம் டயர்டா இருக்கீங்க, உட்காந்துட்டு போனாங்க. நீங்க திட்டுவீங்கன்னா உடனே கிளம்பி வந்தேன். என்னையவே வேலைக்கு சேர்த்திருக்கமா? இந்த மாதிரி பொறுக்கிங்களை எல்லாம் ஏன் அங்கிள் வேலைக்கு சேர்த்திருக்கீங்க? இவனை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா?
தினமும் ரோட்லயும் பஸ்லயும் பொண்ணுங்களை இடிக்கிறதுக்குனே வரான். முதலாளி இவன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து வச்ச களவாணி. இப்பமே இவனுக்கு ஒரு முடிவு பண்ண வேண்டாம். உங்க கூடத்த குப்புன்னு பத்த வச்சிருவான். முதலாளி பாப்பா சொல்ல கொஞ்சம் கேளுங்க முதலாளி. முதலாளி நான் எந்த தப்பு செய்யல முதலாளி. போது எதுவும் நீ பேசாத. நானே என் அம்சு குட்டியை சந்தேகப்பட்டு 5 நாள் பேசாம இருக்கேன். உன் டயர்டுக்கு ஹார்லிக்ஸ் கலந்து குடிச்சிட்டு வந்திருக்கியா? கரெக்டா பாயிண்ட் பிடிச்சாரு. ஒண்ணும் பேசாத. சாயங்காலத்துக்கு உன் கணக்கு வழக்க பாட்டு உனக்கு சேர வேண்டியதை வாங்கிட்டு கிளம்பு. முடசாமி அவனை விரட்டியா? நீங்க வாங்கம்மா உள்ள போய் உட்காருங்க, நான் அந்த வாரேன். விரட்டியா அவனை. நல்ல வேலை பண்ணு. அண்ணே நீங்க வாங்க போற இடம் இதுதான். யோ இந்த மண்டையில முடி முளைச்சாலும் முளைக்க பொறுக்கு, இதுல ஒண்ணும் முளைக்காது இருக்கு. என்னண்ணே இந்த இடத்த எப்படி சொல்றீங்க? பக்கத்துல யூனிவர்சிட்டி வருது. துணி வச்சுட்டீங்கன்னா காலேஜ் அழிச்சுல நாசமா போச்சு. பெரிய பள்ளிக்கூடம். அதை இப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே. அப்புறம் இந்த பக்கம் கிழக்கால நம்ம தலைவரோட சின்ன வீட்டுக்கு வாங்கியிருக்காரு. யோ நான் உன்னை நம்பித்தாயா மரக்கடையை வித்துப்புட்டு மரமே வளராத இந்த இடத்த வாங்குறேன். மச்சான் இந்த மொட்டை தள்ளோட முடி வளரும். இந்த காடு வாங்க சொன்னா செடி கொடி ஏதி முளைக்காதே. இவரு நம்பாதே. இவரு ஒரு பிராடு. இவரு நம்பி இறங்காதே. என்ன நம்புகனே, நம்பினோர் கெடுப்பதில்லை. 4 சகரமே சரியில்லை. யோ 4 சொன்னா 4 பேர் தூக்கிட்டு வராங்க. பாத்தியா பாத்தியா நான் சொல்லி முடிக்கல. சதுரமே சரியில்லை. சொல்றது சரியா அவன் இருக்கும். கிடக்குறானே. கோடி கோடியா கொடுத்து தேடி போனா கூட இந்த மாதிரி சகலம் கிடைக்காது. எலும்பு கூடு பாத்திருக்காரு. எப்படி ஆடாரு பாரு. வணக்கம் முதலாளி. ஏய் சின்ராசு, நீ என்னடா வேலைக்கு போகாம இங்க நின்று ஆடிக்கிட்டு வேலைக்கு இருக்க? போறதா முக்கியம். நல்லது கேட்டதுன்னா 4 பேர் கலந்துக்க வேண்டாமா? இதுதான் என் நேரம்டா. நீ பேசுறதுனா நான் கேட்க வேண்டியதா ஆமா, இருக்கு. நீங்க எங்க இங்க? இடம் வாங்கலாம்னு வந்தேன்டா. வாங்க வாங்க. நல்ல இடம். பக்கத்திலேயே சுடுகாடு. சுடுகாடா? ஆத்திரத்துக்கு உதவும். ஏய் குடத்தடி பாடக்கூடாது, கொண்டு போங்கடா. ஏய், அடிங்க. போங்கடா போங்கடா. ஆடுறங்க பாரு. நிப்பாட்டா. மூஞ்சி பாரு எப்படி இருக்கு. அண்ணே அண்ணி வந்த நேரம் நீங்க ஓஹோன்னு எங்கேயோ போறீங்க. அவர் ஜாதகத்திலேயே யோ அப்படிதான் இருக்கு. நான் சாதகத்தை நம்பலையா? உன்னைத்தான் நம்புறேன். மச்சான் ஏற்கனவே 2 பேரு லேண்ட் தகராறுல இருக்காரு. இவரு மூஞ்சே சரியில்லை. இவரு திருடா மாதிரி இருக்காரு. நான் சொல்றது கேளு. நான் வந்து பேரால என்ன நம்புகனே, நம்பினோர் கெடுவதில்லை. 4 கார்ல வராங்க. ஆளுகளை பார்த்தா அருவா தூக்குற பயில அண்ணே லேண்ட முடிச்சிட்டானே. முதல்ல 4 பேர் போனாங்க, இப்ப 4 பேர் வராங்க. அண்ணே அவங்க தான் இந்த ஏரியா பெரிய மனுஷங்க. அவங்க கூட லிங்க் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாழ்க்கையில ஓஹோன்னு போயிருவீங்க. அப்படியா? அப்படியாண்ணே போட்டுருவோண்ணே. பயங்கர என்னதான் சொல்றான் அவன்? டீலா நோ டீலா? அண்ணே அப்படிங்கிறானா இப்படிங்கிறானா பாருங்க வேணா ஒத்து வரலையானே. ஒத்து வரல தட்டி போடுங்களே. யாருண்ணே இந்த மொட்டை? நம்ம கூட ஜெயில இருந்த மாதிரியா அண்ணே இருக்கு. சின்ன மேட்டர் வந்திருக்கேன். அப்புறமா லைன்ல வர்றேன். வாங்கண்ணே வாங்கண்ணே, இவர் தான் நான் சொன்ன பாட்டி. ஏய் இவனை போய் பார்ட்டிங்கிற தமாஷா இருக்கு. ம். ஆளை பார்த்து இடப்படாதீங்கண்ணே. வெட்டி நிறைய துட்டு இருக்கு. மறக்கடை ஓனர். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். நம்ம ஆள் சொல்லிதான் இந்த இடத்தையே தர்றேன். இந்த இடம் எனக்கு புள்ள மாதிரி. இத விக்க மனசே இல்ல. இது மண் இல்ல, தோண்ட தோண்ட தங்கம். அண்ணனுக்கு இந்த இடத்த வைக்க அப்படிதான் மனசு வந்ததோ தெரியல. ஏய் விடுறா விடுறா. ஒரு நல்லவங்கிட்ட இருந்து ஒரு நல்லவன் வாங்குறான். பாத்தீங்களாண்ணே, உங்களை பார்த்தா ஒரு நிமிஷத்துல நல்லவர்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் சரி, கொஞ்சம் குறைச்சு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னது இது? நாங்க குறைச்சிட்டோம், நீதான் கொஞ்சம் கூட்டி தரணும். அண்ணே மாதிரினா நல்லா காமெடி பண்றிய. உன்னை நம்பிதானே நான் படத்தை கொடுக்குறேன். நம்பி அண்ணே கொடுங்கண்ணே. நல்லா எண்ணி பாத்துக்கிறங்க. பத்திரத்தை எப்படி பதிவு பண்ணலாம்? வைக்கல வாயாங்க. ரொம்ப நல்லவு. உடனே பத்திரத்தை குடுக்குறாங்க. கொடுங்க. அம்சுக்குட்டி உன் கையால வாங்கு. இம்பிட்டு சுத்தம் எனக்கா? ஆமா. செல்லோ வைரோ சாரி, தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். புர்றா முட்டை. இப்படி வாஸ்து சாஸ்திரப்படி இந்த பக்கம் வாசல், இந்த பக்கம் அண்ணி குளிக்கிறதுக்கு ஒரு குளம்னே. என்னது? ஸ்விம்மிங் பூல்னே. அப்படி தெளிவா சொல்றா. சொல்றேன். இந்த பக்கம் நடக்கவே வேண்டாம், எல்லாம் லிப்ட் தான். மரக்கடையை வித்துப்புட்டு தாண்டா உன்னைய நம்பி இவ்வளவு காசை போட்டிருக்கேன். கவலை விடுங்கண்ணே. இந்த இடம் ஃபுல்லா பிளாட் போட்டோம்னு வச்சுக்கேன், பணம் கோடி கோடியா கொட்டும்னே. கொட்டும் கொட்டும் பாம்பு கொட்டும். நீ 3 ரூபா மட்டும் எங்களுக்கு தெரியும். இது ஈசானி மூலனே. இந்த இடத்துல தான் உங்க குலதெய்வத்தை குந்த வைக்கணும்.
பிறகு இது குபேர மூலை இங்கதான் பணம் கொட்டும் 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 தேளு கொட்டும். ஏ மொட்டை நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா நந்தி மாதிரி குறுக்க வர? இது சனி மூலை சனி தேடிக்கிட்ட வராரு பாரு. என்னடா போலீஸ் தேடி வருது? அண்ணே, இந்த இடத்துல நீ காலை வச்ச உடனே பெரிய விஐபி கவர்மெண்ட் லேண்டே லேஅவுட் போடுறீங்களா? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? அது வந்து உன் மேல ஏற்கனவே 4 போர்ஜரி கேஸ் இருக்கு. நீ சேர்ந்திருக்கியா? ஏறுடா வண்டியில. ஏறுடா. தங்கச்சி வாழ்க்கை போயிடுச்சா பச்சா, இங்க தங்கச்சி வாழ்க்கை போயிடுச்சா பச்சா. ஐயா நான் எழுத படிக்க தெரியாதவே நீ விட்டுருங்கய்யா. என்ன சார் நீங்க காலம் எவ்வளவோ மாறி போச்சு, ஒரு ஏசி கீசியே போடக்கூடாது. டேய் பேசாம வர மாட்டீங்களா? டேய் ஏன்டா இப்படி பண்ண? கோடி கோடியா கொட்டி கொடுத்தா கூட இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காது. உலகம் பூரா தெரிய போற நீ. உன் பேச்ச கேட்டு நான் இறங்கினேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்ல. இப்ப தெரிஞ்சு என்ன பிரச்சனை? அப்பா அம்மா நம்மள படிங்கன்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. நம்ம விடிய விடிய ஊரை சுத்திட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடறோம். எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என் நிலைமைய பார்த்தாச்சு படிப்பு எவ்வளவு பெரிய முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க.